காணொளியை காண்கின்ற அனைவருக்கும் பாக்கியாவின் அன்பு வணக்கங்கள். பாரதியாருடைய கதைகளில் கர்மயோகி பற்றின ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் குடியிருக்காங்க. ஒரு நாள் இரவு மனைவி சமைச்சிட்டு இருக்கா. அந்த பாத்திரத்தில் பாதி அளவு சாப்பாடு தான் செஞ்சிட்ருக்கா. ஏன்னா அன்றைக்கி அவளுக்கு உடம்பு முடியல, தனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனுக்கு மட்டும் சமைக்கிறா. அப்படி செய்யும் பொழுது கணவன் இரவு வராரு. நான் இன்றைக்கி விரதம் இருக்க போகிறேன், அதனால் எனக்கும் உணவு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சாப்பாடு அப்படியே இறக்கி வச்சிடாமல் அதை முழுசாக செஞ்சு முடித்து மறுநாள் காலையில் வேலைக்காரிக்கு உதவும் அப்படின்னு நினச்சி அதை வடித்து வச்சுட்டு தான் தூங்குறதுக்கே போகிறாளாம். அதுபோல் தான் கர்மயோகி அப்படின்றவன் தான் ஒரு தொழில் செய்ய தொடங்கி இடையிலே அது தனக்கு பயனில்லை என்று தோன்றினால் அதை அப்படியே நிறுத்திவிட மாட்டானா. பிறருக்கு பயன் தரும் என்பதை கொண்டு தான் எடுத்த வேலையை முடித்த பிறகு வேறொரு காரியம் தொடங்குவானா. இப்போ கர்மயோகினா என்னென்னா, தான் ஒரு செயல் செய்யும் பொழுது அது தனக்கு பயன்படலைனாலும் பிறருக்கு பயன்படும் நினச்சி அந்த செயலை செஞ்சு முடிக்கணுமா, அதை அப்படியே விட்டுடாமல். அதுபோல் தான் நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை முழுமையாக செஞ்சு முடிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, சின்ன சின்ன செயல்பாடுகளையும் சரி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் குறிப்பிடுறாரு. நன்றி.